ஹாய் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய ராகியை வச்சு ஹெல்த்தியான ரெசிபி தான். ஃபஸ்ட்டுக்கு இந்த ராகியை வந்து நல்லா கழுவி காய வச்சு பவுடர் பண்ணி எடுக்க போகிறேன். நல்லா கழுவணும். இதில் வந்து நிறைய டஸ்ட் இருக்கபடியே நான் நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ நான் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்தது அடுப்பு ஆன் பண்ணி அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தில் அரை அளவு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். இப்போ பவுடர் பண்ணின ராகி மாவை வந்து சின்ன சின்ன குட்டி உருண்டைகளாக தான் உருட்டி எடுக்கணும். அதனால் தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இளஞ்சூடான தண்ணியை வச்சு இந்த மாவை குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை வந்து நல்ல பதத்துக்கு குழைச்செடுக்க போகிறேன். இப்போ மாவெல்லாம் நல்லா குழைச்செடுத்துட்டேன். இனி குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி எடுக்க போகிறேன். குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி எடுத்தால் தான் நல்லா அவிஞ்சு வரும். சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இப்போ எல்லா மாவையும் குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி எடுத்துடலாம். இந்த ராகியை வந்து கேழ்வரகு குரக்கன்னு ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பேர் சொல்லி அழைப்பினோம். நாங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் குரக்கன்னு தான் சொல்லுவோம். இப்போ வந்து நான் எல்லா மாவையும் குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து பாத்திரத்தை வந்து நாங்கள் இடியப்பம் அவிக்கிற ஒரு தட்டு வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் பூசிட்டு நான் இந்த உருண்டைகளெல்லாம் சேர்த்து ஒரு 20 நிமிஷத்துக்கு அவிச்சு எடுக்க போகிறேன். இப்போ 20 நிமிஷத்துக்கு பிறகு பார்த்தோம் நல்லா அவிஞ்சு வந்துட்டு இந்த உருண்டைகள் எல்லாம். இப்போ என்ன மாவு உருண்டைகள்லாம் நல்லா ரெடி ஆகிட்டு இனி இதை எடுத்து கொஞ்சம் சூடார வச்சிடலாம். இப்போ அடுப்பில் இன்னொரு பாத்திரம் வச்சு நான் 2 கப் அளவு தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நல்லா காய்ச்சி எடுக்கணும். இதுக்கு தேவையான அளவு சுகர் சேர்க்கிறேன். அடுத்தது இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா காய்ச்சி எடுத்துடலாம். அடுத்ததாக 2 ஏலக்காய் 2 பட்டை எடுத்து நல்லா பவுடர் பண்ணி இது கூட சேர்க்கணும். இந்த ஏலக்காய் பட்டையும் சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். அடுத்ததாக நெய் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா காய்ச்சி எடுக்கணும். இது கூட சேர்த்து நெய்யெல்லாம் சேர்க்கும்போது நல்ல ஸ்மெல்லும் வரும், நல்ல ஒரு டேஸ்ட்டும் வரும். கூட அவிச்சு வச்சுக்கிற இந்த ராகி உருண்டைகளையும் சேர்த்து இந்த பாலில் வந்து நல்லா அவிய விட்டுடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா அவிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா அவிஞ்சு வந்துட்டு ஆகலும் பால் வற்ற விட வேணாம். இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் விட்டு இதை இறக்கி எடுத்துடலாம். பால் வந்து கொஞ்சமாக வற்றி வந்துட்டு ஆகலும் வந்து பால் வந்து வற்றி வந்தாலும் அவ்வளோ நல்லா இருக்காது. எனக்கு அந்த டேஸ்ட் அவ்வளோ பிடிக்காது. இப்படி இந்த பால் கூட சேர்த்து இந்த உருண்டைகளையும் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையிலேயே இந்த ரெசிபி வந்து நல்ல சூப்பரான ஒரு ரெசிபி, நல்ல ஹெல்த்தியும் கூட, அதை விட நல்ல டேஸ்ட்டும் கூட. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ராகி சாப்பிடாத குட்டிஸெல்லாம் இருப்பான், அவங்களுக்கெல்லாம் அப்படி செய்து கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பாலோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ராகி மாவில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. குட்டிஸ்லேருந்து பெரியவங்களை வரையும் கண்டிப்பாக இந்த ராகி மாவில் செய்கிற ரெசிப்பியில் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இதில் வந்து புட்டு இடியப்பம் எல்லாம் செய்வாங்க. ஆனால் குட்டிஸ் வந்து அதுகளை பெருசாக விரும்பி சாப்பிட மாட்டோம். இப்படி ஸ்வீட் ஐட்டமாக செய்து கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே சூப்பரான ஒரு ரெசிபி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சாப்பிடணும் போலேயே இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே உறவுகளே, பை.